புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை போறத அந்த கோச் பாக்குறாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணலாம்னு நினைச்சு அதனால அவங்க சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவை தனியா கூப்பிட்டு உங்க பொண்டாட்டிக்கு ரொம்ப கோவம் வருது, அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதுனால தான் இப்படிலாம் ஆகுது, நீங்க அவளை சைக்காலஜி கிளினிக்கு கூட்டு போங்கன்னு சொல்ல, குழந்தைக்காகன்னு சொல்லுங்க, அப்பதான் கீர்த்தி வர ஒத்துக்குவாங்கன்னு சொல்ல, அதே மாதிரி ஹீரோவும் அவன் ஒய்ஃப் கீர்த்தி அந்த கிளினிக்கு கூட்டிட்டு போவான். கோவப்படக்கூடாதுன்னு டாக்டர் கீர்த்திக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் எதுக்கு டாக்டர் என்கிட்ட சொல்றீங்க, எனக்கு தான் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு அந்த பொண்ணு கேட்கும். இங்க வர எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தா எல்லாம் சரியாகிரும். ரெண்டு பேரை வர சொல்லி கீர்த்தியை பிடிச்சிப்பாங்க. அவளுக்கு ஊசி போட டாக்டர் ஏதோ ஒரு ஊசி எடுப்பாரு. இந்த பொண்ணுக்கு ஊசி போட வர, ஆனா இந்த பொண்ணு நேஷனல் லெவல் ரெஸ்லிங் பிளேயர்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால அங்க இருந்தவங்க எல்லாம் தூக்கி அப்படியே டேபிள் மேல அடிச்சு போட அந்த டாக்டர் கையில வச்சிருந்த ஊசியை புடுங்கி அந்த டாக்டருக்கு பின்னாடி குத்தி விட்டுருவா. சத்தம் கேட்டு ஹீரோ உள்ள ஓடி வந்து பார்த்து அன்னைக்கு நைட் இவங்க வீட்டுல செம்ம சண்டை, உன் கோவத்தை குறைக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா அங்க வந்து சண்டை போடுறியா நீ இவன் கேட்க, எனக்கு தான் எந்த பிரச்சனையுமே இல்ல, என்ன எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு இவ சொல்ல, மாறி மாறி சண்டை போட்டுப்பாங்க. இவன் மறுபடியும் அந்த கோச்சு கிட்ட போய் பேச, கோவம் வராம இருக்க மருந்து இருக்கு, நான் சொல்ற இடத்துல போய் வாங்கிக்கொன்னு ஒரு ஆயுர்வேத கிளினிக்கு போறான். ஹீரோவை ஏமாத்தி அந்த கோச் அனுப்பியிருப்பாரு. இங்க ஹீரோக்கு படிப்பறிவு இல்லாதனால அவங்க சொல்றத எல்லாத்தையும் நம்பி அது என்ன மருந்துனே தெரியாம அதை வாங்கிக்குவான். இதை அவளோட சாப்பாட்டுல கலந்து கொடுக்கன்னு அந்த போலி டாக்டர் சொல்ல ஹீரோவும் சரின்னு வாங்கிட்டு வந்துருவான். கீர்த்திக்கு சாப்பாடு சமைக்கும் போதெல்லாம் சாப்பாட்டுல அதை கலந்து கொடுத்துருவான். பால்லையும் கலந்து கொடுத்து டேஸ்ட் ஏன் ஒரு மாதிரியா இருக்குன்னு கீர்த்தி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிதான் சொல்லி சமாளிச்சிடறான். ஒரு நாள் இவன் சமைச்சிட்டு இருக்கும்போது கீர்த்தி உள்ள வந்து இது என்னதுன்னு அதை பார்த்து கேட்க, இது ஒண்ணும் இல்ல, இது நோய் எதிர்ப்பு சக்திக்காக சூரண பொடின்னு சொல்ல அப்படியே சொல்லி சமாளிச்சிடுறான். இந்த பொண்ணுக்கு நாளுக்கு நாள் தலைவலி மயக்கம்லாம் வருது. ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. மேட்ச் அன்னைக்கு கிளம்பும் போது நீ வரலையான்னு ஹீரோ கிட்ட கேட்க, நீங்க போங்க நான் வரேன்னு சொல்லுவான். ஹீரோவை ஆக்சுவலா ஒரு குக்கிங் ஷோக்கு கூப்பிட்டு இருப்பாங்க. கீர்த்தி கிட்ட சொன்னா விடமாட்டான்னு அவகிட்ட சொல்லாமே அவன் அங்க போயிருவான். கீர்த்தி மேட்ச் ஆட போயிட்டு கீர்த்தியும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்ப்பான். ஆனா இவன் அந்த பொடியை கலந்து கொடுத்ததுனால இவளோட உடம்புலாம் டயர்ட் ஆகி கீர்த்தி பொண்ணும் அந்த மேட்ச்ல தடுமாறி தோத்து போயிட. இன்னொரு சைடு பார்த்தா கீர்த்தியோட புருஷன் சமைச்சிட்டு இருப்பான் குக்கிங் ஷோல. கீர்த்தியோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வரும். அதை பார்க்கும்போது தான் தெரியுது அவளோட பிளட்ல ஸ்டெராய்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.